கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படியா தேவன் அடியாளுக்கு தந்த மேலான தயவுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 6:20 வாசிங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அந்த வேத வசனத்திலிருந்து நாம தியானிக்க போற வேத வசனுடைய தலைப்பு பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அல்லது பரலோகத்தில் சொத்து சேர்ப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்புல இந்த நாள்ல வேதத்துல இருந்து நம்ம தியானிக்க போறோம். இந்த நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியில உலக ஜனங்கள்லாம் பாத்தீங்கன்னா பணம், செல்வம், ஆஸ்தி, இப்படி சொத்து எல்லாம் பெருகும்போது பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வசதிக்கு தக்க, அவங்கவுங்க சம்பாத்தியத்துக்கு தக்க ஏற்றவாறு என்ன பண்றாங்கன்னா என்ன செய்யறாங்க, ஆஸ்தியை பெருக பண்றாங்க. பணங்கள், சொத்து, ஆஸ்திகள் பெருக பெருக நிலங்கள் வாங்குறாங்க, தங்க நகைகள் வாங்குறாங்க, பல வீடுகள் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க. இப்படி அவங்க வசதிக்கு தக்க, அவங்க ஆஸ்தி, அவங்களுடைய சம்பாத்தியத்துக்கு தக்க ஏற்றவாறு பலவிதமான காரியங்களை வாங்கி கொண்டே இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா சிலர்லாம் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல பாத்தீங்கன்னா சில அவங்களுக்கு இந்த அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஊர் மாத்திரமல்ல வெளிநாடுகள்ல கூட வீடுகள் வாங்குறாங்க, நிலங்கள் வாங்குறாங்க. இன்னும் சிலர் போனா சுவிஸ் பேங்க் அப்படி அந்த பேங்க்ல கூட பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் வைத்து அங்க கூட நிறைய காசெல்லாம் போட்டு சேர்த்து வைக்கிற அனுபவத்துல காணப்படுறாங்க. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் பூமி தான் சொர்க்கம், பூமி தான் வாழ்க்கை, அந்த பூமி வாழ்க்கை தான் பரலோகம் போல. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல பாத்தீங்கன்னா பணத்தை மேலும் 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 பெருகணும், ஆஸ்தி பெருகணும், செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வெளிப்படுத்தலோட இன்னும் சிலர்லாம் பாத்தீங்கன்னா பணத்தை பல இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி கம்பெனிகள் இதுல எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா பணத்தை எப்படி பெருக பண்ணலாம், செல்வத்தை எப்படி என்ன செய்யலாம் பெருக பண்ணலாம், ஆஸ்திய பெருக பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட, அந்த நோக்கத்தோட, அந்த வாஞ்சியோட என்ன பண்றாங்கன்னா அப்படிப்பட்டதான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து கொண்டே வைத்து கொண்டே காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. ஆனா நம்ம ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி நமக்கு நிரந்தரம் கிடையாது. நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த பூமி நமக்கு ஒரு வாடகை வீடு மாதிரிதான் தெய்வ பிள்ளைங்களே. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த பூமி நமக்கு நிரந்தரம் கிடையாது. நம்ம பரலோகம் தான் நமக்கு நிரந்தரமா காணப்படுது. பரலோகம் தான் நமக்கு ஒரு தாய் வீடா காணப்படுது. அப்படிப்பட்டதான நம்பிக்கையோட, அப்படிப்பட்ட வாஞ்சியோட, அப்படிப்பட்ட விருப்பத்தோட தான் அந்த ஆவிக்குரிய பாதையில ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் பரலோகத்தை நோக்கி தேவனை பார்த்து நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே. அப்போ அப்படிப்பட்டதான தெய்வ பிள்ளைங்களுடைய வாஞ்ச விருப்பம் எப்படிப்பட்ட அனுபவத்துல காணப்பட வேண்டும் என்றா பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பரலோகத்துல ஒவ்வொரு தனிப்பட்ட தேவ மனுஷங்களும் தெய்வ பிள்ளைங்களும் சொத்து சேர்க்கிற அனுபவத்துல காணப்பட வேண்டும். எப்படி பூமியில வாழ்கிறவங்க தங்களுக்காக, தங்களுடைய பிள்ளைங்கள், தங்களுடைய வம்ச வரலாறு சந்ததிகளுக்காக என்ன செய்யறாங்க, சொத்துக்கு மேல சொத்து, ஆஸ்திக்கு மேல ஆஸ்தி சேர்க்கிறது போல ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜீவியத்துல பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கிற ஒரு அனுபவத்துல, பரலோகத்துல சொத்து சேர்க்கிற அனுபவத்தை அப்படிப்பட்டதான ஜீவியம் நமக்கு தேவையாய் காணப்படுகிற தெய்வ பிள்ளைங்களை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வேதத்தின் அடிப்படையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம், இந்த நாளையும் நாம தியானிக்க போறோம் தெய்வ பிள்ளைங்களை. நம்ம ஒரு சின்ன ஒரு சம்பாஷணை அதுக்கு முன்பாக பார்க்கலாம். ஒரு அக்கா தம்பி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்துல பாத்தீங்கன்னா அவங்க அக்கா நல்ல ஒரு ஊழியம் செய்யற சகோதரியா காணப்படுறாங்க. அப்ப அவங்க தம்பி பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத அனுபவத்துல, விக்கிரக வழிபாட்டின் அனுபவத்துல காணப்படுறாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்துல காணப்படும் போது அந்த அக்கா அந்த ஆத்தும பாரத்தினால, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதனால சொல்றாங்க, தம்பி நீ என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோகத்துல உனக்கு ஒரு இடம் வேண்டும், அப்படி நீ இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க சொல்றாங்க. அதை கேட்ட தம்பி சொல்றாங்க, அக்கா அங்க ஏற்கனவே ஃபுல் ஆயிட்டுருக்கா, அங்க ஏற்கனவே ஃபுல் ஆயிட்டு, நீ இந்த பூமியில ஒரு 2 சென்ட் எனக்கு இடம் கிடைக்கணும், அதுக்கு நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தெய்வ பிள்ளைங்களே. ஆனா குறிக்கப்பட்ட காலங்களும் நாட்களும் வருஷங்களும் ஆன பிற்பாடு பாத்தீங்கன்னா அந்த குறிக்கப்பட்ட தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரட்சிப்பின் அனுபவம் உண்டாச்சு. ரட்சிப்பின் அனுபவம் மாத்திரமல்ல, ஞானஸ்தான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்துல, ஞானஸ்தானம்னா எல்லாரையும் போல சாதாரணமா ஆத்துல தாங்க, குளத்துல தாங்க அப்படின்லாம் இல்ல, தொட்டியில தாங்கல, என்ன கடல்ல கொண்டு எனக்கு என்ன செய்யணும், ஞானஸ்தானம் வேணும்னு சொல்லி கேட்டு ஊழியக்காரங்களால கடல்ல கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்து, அது மாத்திரமல்ல பாத்தீங்கன்னா சபைகளுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைனா ஆராதனைகளுக்கு வந்துருவாங்க. அது மாத்திரமல்ல அவங்களுடைய ஜீவிதத்தை, அவங்களுக்கு சரீரத்துல இருக்கிற பலன் இருக்கிற நாள் வரைக்கும், ஆலயத்துக்கு வருகிற நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா
சபைக்கு வரும்போதெல்லாம் ஆலயத்துல சாட்சியின் பகுதியில பாட்டு பாடி சாட்சி சொல்ற அனுபவம் உண்டு தேவ பிள்ளைங்களே. அது மாத்திரம் சரீரத்துல அவங்களுக்கு அதுக்கு பிற்பாடு பலன் இல்ல, சரீரம் உடம்பு முடியல, அதுக்கு பிற்பாடு வரல, குறிக்கப்பட்ட நாள்ல அவங்க மரித்து அவங்க குடும்பத்திலே முதல் நபரா பரலோகத்துல பிரவேசிக்கிற அனுபவத்துல காணப்பட்டாங்க. வந்து நம்முடைய ஜீவித்தையும் கூட நாம கூட இந்த நாளில் நம்ம கேட்டது இந்த வாசத்த வசனத்தின் மூலமா பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும் என்ற அனுபவத்துல முதலாவது நம்ம தியானிக்கும் போது பரலோகத்துல நம்ம ஒவ்வொருக்கும் சொத்து சேர்க்கிற அனுபவத்துல நம்முடைய ஜீவியத்துல காணப்பட வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும். முதல் தரமானதை கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாய் காணப்படுது. முதல் தரமானதை கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாய் காணப்படுது. அதற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் மார்க் 9:41 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே இந்நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் அதற்குரிய பலனை அடையாமற் போவதில்லை என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்க. அப்போ ஒரு நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி, ஒரு கப்பு தண்ணி கொடுத்தா கூட தேவ நாமத்துக்காக ஒரு ஊழியக்காரங்களுக்கோ தேவ ஜனங்களுக்கோ நம்ம தேவ நாமத்துக்காக தண்ணியில இருந்து காஃபி சாப்பாடு இப்படி என்ன கொடுத்தாலும் ஊழியக்காரங்களுக்கோ ஏழை எளியவர்களுக்கோ இல்லாதவங்களுக்கோ உதவி அற்றவங்களுக்கோ நாம தேவனுடைய நாமத்துக்காக சபைகளுக்கோ நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் பரலோகத்துல கண்டிப்பா பிரதிபலன் உண்டு. நம்முடைய தேவனாய கர்த்தர் பிரதிபலன் இல்லாம நம்ம ஒருத்தரையுமே விட மாட்டாங்க தெய்வ பிள்ளைங்களே. நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களுக்கும் பிரதிபலன் உண்டு. அப்போ ஒரு கப்பு தண்ணி கொடுக்கறதுக்கு பிரதிபலன் உண்டு என்ற நம்ம தேவ நாமத்துக்காக செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் பிரதிபலன் உண்டு. தேவ நாமத்துக்காக அநேகர் என்ன செய்திருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. தங்களால இயன்ற மட்டும் தங்களுடைய இருக்கிற தங்களுக்குரிய காரியங்கள் அந்த இயன்ற மட்டும் என்ன செய்யறாங்க, தேவ நாமத்துக்காக கொடுக்கிற அனுபவத்துல காணப்படுறாங்க. நம்முடைய சபையிலையும் கூட பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாள் இப்படி பிற குடும்பங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் காரியங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா இப்படிப்பட்டதான அப்படியெல்லாம் செலவு பண்ணும்போது ஆலயத்துல என்ன செய்யறாங்க, சிலர் காசு சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, காசு தந்து இந்த வாரம் ஸ்பெஷலா சாப்பாடு பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ற அனுபவத்தை பார்க்க. இதெல்லாம் தேவனுடைய நாமத்துக்காக அவங்க படுற ஒரு பிரயாசம் தான். எல்லா தேவ ஜனங்களும் நல்லா சாப்பிடணும், ஒரு ஸ்பெஷலா எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம், ஒரு விருப்பம் தேவனுக்கு என்று கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரயாசங்கள். இவைகளை இந்த பிரயாசங்கள் எல்லாம் தேவனாய் கர்த்தர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. தேவ பிள்ளைங்களை எல்லா பிரயாசத்துக்கும் கண்டிப்பா பிரதிபலன் உண்டு. தேவ நாமத்துக்காக ஊழியங்களுக்கு சபைகளுக்கு ஊழியங்களுக்கு நிலங்களை வாங்க, ஊழியத்துக்கு ஆலயங்களை கட்ட, இப்படி தேவனுடைய நாமத்துக்காக ஊழியங்களுக்கு சபைகள் தேவ ஜனங்களுக்கு செய்யற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கண்டிப்பா பிரதிபலன் உண்டு. அது மாத்திரமல்ல ஊழியக்காரங்களுக்கு தேவனுடைய நாமத்துக்கு செய்யறதுனால யாரும் இல்லாதவங்களா போய்விடல தேவ பிள்ளைங்களை. தேவனுடைய நாமத்துக்காக சபைகளுக்கு செஞ்சவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட தரித்திரரா மாறினதே இல்லை. கொடுத்தவங்க அவங்க கொடுத்ததுக்கு தேவ நாமத்துக்கு கொடுத்திருப்பாங்கன்னா அதை விட பல கோடி லட்சாதிபதிகளா அவங்க கோடீஸ் பிரபுக்களா மாற்றப்பட்ட விதத்துலதான் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பூமியிலே ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு பரலோகத்திலையும் பரலோக அக்கௌண்ட்ல அவங்க பேர்ல கிரெடிட் என்ன செய்திருக்கோம், கூடிட்டே இருக்கிற விதத்துல தேவனாய் கர்த்தர் தாமே அவங்களை என்ன செய்திருக்கிறாங்க, ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாங்க தெய்வ பிள்ளைங்களே. வேதத்துல இருந்து நம்ம தியானிக்கும் போது முதல் தரமானதை கொடுத்தவர்கள் அப்படின்ற அனுபவத்துல பார்க்கும்போது வேதத்துல இருந்து ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 4:4. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களை. வேதத்துல ஆரம்ப பகுதியில பாத்தீங்கன்னா முதல் தேவனுக்கு காணிக்கை கொடுத்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆபேல் காயின். இவங்க 2 பேரும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க சகோதரர்கள். பாத்தீங்கன்னா ஆபேல பாருங்க, அவன் வந்து ஆடு மேய்க்கிற அனுபவத்துல காணப்படுறான். அவனுடைய காணிக்கையை குறித்த வேதத்துல வாசிக்கும் போது மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானது. தேவனுக்கு என்று கொடுத்த காணிக்கையின் அனுபவத்தை நம்ம பார்க்கும்போது காணிக்கையில பெஸ்டா கொடுக்குறான். காணிக்கை கொடுத்த காணிக்கை பெஸ்டான அனுபவத்துல பாருங்க, மந்தையின் தலையீற்றுகள் அதுல ஸ்பெஷலான கொழுமையானது கர்த்தருக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். காயின் நிலத்தை பயிரிடக்கூடியவனா காணப்பட்டான். அதனால நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியவனா காணப்பட்டான். ஆனா பாத்தீங்கன்னா இவனுடைய காணிக்கை முதல் தரமான அனுபவத்துல பெஸ்டான அனுபவத்துல காணப்பட்டதுனால கர்த்தர் நினைச்சதாங்க அங்கீகரித்தாங்க தெய்வ பிள்ளைங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய காணிக்கை நாம கர்த்தருக்கு கொடுக்கிற அனுபவத்துல நாம எப்படிப்பட்ட அனுபவத்துல காணப்படுறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது தெய்வ பிள்ளைகள். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நம்முடைய விளைவின் எல்லா முதற்பலன்களாலும்
கர்த்தரை கனம் பண்ண வேண்டியதான கனம் பண்ணுகிற அனுபவம் நமக்கு தேவையாய் காணப்படுகிற தெய்வ பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, வேதத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10, 11, 14, 15 அதெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சாரிபாத் ஊர் விதவை. அந்த விதவை பாருங்க, அவங்க அந்த அந்த இடத்துல வந்து விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நம்ம தீர்க்கதரிசி வாராரு. அவர் சொல்றாரு, எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நீ தண்ணி கொண்டுட்டு நீ வரக்கூடிய வழியில நீ எனக்கு என்ன செய்ய, ஒரு அடைய பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்ததானே அந்த அம்மா சொல்றாங்க, அந்த விதவை சொல்றாங்க, ஐயா எங்ககிட்ட என்ன செய்யுது, கொஞ்சம் 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 மாவு இருக்கு, கலையத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அத தேசத்துல பஞ்சம் மிகுதியா காணப்படுது, அதுக்கு மேல ஒண்ணு இல்ல, அதுல 2 அடைய பண்ணி நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு செத்து போலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துலதான் நான் இப்ப என்ன செய்யறேன், 2 விறகு பொறுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க நிலவரத்தை சொல்றாங்க. ஆனாலும் அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, முதல்ல போய் நீ எனக்கு ஒரு அடைய பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னது போல அந்த விதவை என்ன செய்றாங்க, அந்த வறுமையிலையும் அந்த இல்லாத நிலவரத்திலையும் அந்த வெறுமை நிலவரத்திலையும் அந்த தேசத்துல பஞ்சத்தின் மிகுதியான அந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல அவங்க என்ன செய்யல, ஒரு வார்த்தை பேசல, வாக்குவாதம் பண்ணல, அப்படி அவங்க ஒண்ணுமே பண்ணல. எனக்கு யாரு எவருன்னே தெரியாது, ஆனா உங்களுக்கு நாங்க தரணும் அப்படிலாம் அவங்க யோசிக்கல, திங்க் பண்ணல, சொல்லல. தெய்வ பிள்ளைங்களே, மறு வார்த்தை கூட சொல்லாம பாத்தீங்கன்னா முதல் அடைய பண்ணி அந்த தீர்க்கதரிசிக்கு கொண்டு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே. அதனுடைய பிரதிபலனா பாத்தீங்கன்னா, பஞ்ச காலம் முழுவதும் அவளும் அவளுடைய மகனும் அவளுடைய வீட்டார் அனைவரும் 14, 15 வாசிக்கும் போது வீட்டார் அனைவரும் என்ன செய்தாங்க, திருப்தியா புசித்தார்கள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அப்போ பஞ்ச காலத்திலையும் ஒன்றுமே இல்ல, நிறைஞ்சு இருந்து நிறைவா இருந்துச்சு, பரிபூரணமா இருந்துச்சு, அதுல நாங்க கொடுத்தோம் அப்படின்லாம் இல்ல. சாப்பிட்டுட்டு 2 அடை, ஆளுக்கு ஒவ்வொன்னு சாப்பிட்டுட்டு செத்து போலாம் அப்படிப்பட்ட நிலவரத்திலையும் கொடுத்தத பெஸ்டா கொடுத்தாங்க, முதல் தரமானதை கொடுத்தாங்க. இப்படிப்பட்டவங்க தான் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கப்படுகிற விதத்துல, பரலோகத்துல அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய அவங்களுடைய கிரெடிட் அக்கௌண்ட் கணக்கு கூடுகிற அனுபவத்துல அவங்களுடைய ஜீவியம் காணப்படும் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரமல்ல, விதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 26:7 வாசிக்கும் போது அங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி ஒரு விலையேற பெற்ற நளதம் என்கிறதான வெள்ளைக்கல் பரணி என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து அங்க ஏசப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க, சீஷர்களோட இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து அதை உடைச்சி என்ன செய்யறாங்க, ஏசப்பாவுடைய சிரசின் மேல ஊற்றக்கூடிய அனுபவத்துல காணப்படுறாங்க. அதை பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, ஐயே நீங்க இதை ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்றீங்க, இப்படி நீங்க செலவு பண்றீங்க, தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சொன்னாங்க. ஆனா ஏசப்பா சொன்னாங்க, நான் தரித்திரர் எப்போதும் உங்க கூட இருக்கிறாங்க, ஆனா நான் எப்பவும் உங்க கூட இருக்க மாட்டேன். இவ தன்னால இயன்றதான நற்கிரியைகளை செஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் சொல்றாங்க தெய்வ பிள்ளைங்களே. அந்த வெள்ளைக்கல் பரணி என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு யூத பெண்கள் தங்களுடைய திருமண நாளுக்காக என்ன செய்திருப்பாங்க, வாலிப பெண்கள் அவங்க என்ன செய்வாங்க, அதை சேர்த்து வைக்கிற ஒரு அனுபவமா காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரமல்ல, அந்த வெள்ளைக்கல் பரணி அந்த நளதம் என்ற தைலத்தை குறிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு நாள், 2 மாசம், 1 மாசம், 6 மாசம் அப்படிலாம் கிடையாது, 1 வருஷம் வேலை செய்யற சம்பாத்தியம் தான் அந்த நளதம் என்கிற தைலம், அந்த வெள்ளைக்கல் பரணி என்கிற தைலமா காணப்படுது தேவ. 1 வருஷம் சம்பாத்தியத்தை தேவனுக்காக அந்த பெண் என்ன செய்யறா, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய லைஃப்ல பெஸ்டா இருக்கக்கூடியத தேவனுக்காக தேவ சமூகத்துல தேவனுடைய சிரசின் மேல அந்த தைலத்தை பூசுகிற அனுபவத்தை பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, அவங்க லைஃப்ல இருக்கிறதுலே பெஸ்டானதை கர்த்தருக்கு என்று கொடுக்கிற ஒரு அனுபவத்தை, தேவனுடைய நாமத்துக்காக செலவழிக்கிற ஒரு அனுபவத்தை நாம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரமல்ல, ஒரு ஏழை விதவை, மார்க் 12:43, 42 வாசிக்கும். மார்க் 12:42 வாசிக்கும். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். இங்க நம்ம வாசித்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா, அந்த ஏழை விதவை ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள் என்று பார்க்கும். ஏசப்பா தேவனாய் கர்த்தர் சொல்றாங்க, தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டானதை ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு அந்த சகோதரி, அந்த ஏழை விதவை போட்டாங்க. அது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜீவன் எல்லாரும் பரிபூர்ணத்துல இருந்து எடுத்து போட்டாங்க. ஆனா அந்த ஏழை விதவை தன்னுடைய ஜீவனத்துக்குன்னு உண்டானதை, அடுத்த நேரம் அடுத்த நாளுக்கு சாப்பாட்டுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற அனுபவம் இல்ல, சேர்த்து வச்சாங்க இருக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இடமே
கிடையாது. அப்படியே என்ன செய்தாங்க, தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டானது அவங்க கிட்ட அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு மேல ஒரு பொட்டு பொடி எதுவுமே கிடையாது. நினைக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ ஒளிச்சு வச்சு அப்படி எதுவுமே இல்ல. ஜீவனத்துக்கு உண்டானத தேவனுக்கென்று கொடுத்தாங்க தெய்வ பிள்ளைங்க. இதுதான் முதல் தரமான கொடுக்கிற ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, பரலோகத்துல சொத்து சேர்க்கிற அனுபவத்துல அவங்க காணப்பட்டாங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரமல்ல, வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் லூக்கா 8:3 நம்ம வாசிக்கும் போது ஆஸ்திகளால் ஊழியம் செய்து வந்த ஸ்திரீகள் என்று பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே. யோவன்னாலும் சூசனாலும் மற்றும் அநேக ஸ்திரீகள் என்று வேதத்துல வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, ஆஸ்திகளால் ஊழியம் செய்த சகோதரிகள். பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் செய்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தங்களுக்கு அந்த ஆஸ்திகளால இந்த சகோதரிமார் நினைச்சிருக்கிறாங்க, நல்ல ஊழியம் செய்திருக்கிறாங்க தெய்வ பிள்ளைங்களை. சிலருக்கெல்லாம் பாருங்க, நல்லா பணங்கள் இருக்கும், ஆஸ்தி இருக்கும், ஆனா அவங்களுக்கு கொடுக்கணும்னு என்கிற மனசு இருக்காது தெய்வ பிள்ளைங்களை. சிலருக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு இருக்காது. ஆனா இந்த சகோதரிமார்கள் பாத்தீங்கன்னா ஆஸ்திகளா தங்க ஊழியம் செய்தவர்கள் என்று பேரே அப்படிதான் அவங்களுக்கு ஸ்டார்டிங் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு தெய்வ பிள்ளைங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்திருக்கு, கத்திரிக்கை நினைச்சிருக்கிறாங்க, செலவு பண்ணியிருக்கிறாங்க தேவ நாமத்துக்காக, தேவ ராஜ்யம் கட்டப்படத்தக்கதாக, ஆத்மா ரட்சிக்கப்படத்தக்கதாக, அந்த ஊழியங்களுக்காக என்ன நினைச்சிருக்கிறாங்க, தங்களால இயன்றதை நினைச்சிருக்கிறாங்க, கத்தருக்கென்று மனப்பூர்வமா கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க பேரு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு தெய்வ பிள்ளைங்களை. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட முதல் தரமானதை கத்தருக்கு கொடுத்த அனுபவத்துல அந்த சகோதரிமார் காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. வேதத்துல கூட பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, பரலோகத்துல பிரவேசிப்பது அரிதா காணப்படுது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஊசியின் காதில ஒட்டகம் கூட நுழைஞ்சிடான், ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துல பிரவேசிப்பது அரிது வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா அந்த சகோதரிமார் தங்களுக்கு அந்த ஆஸ்தியில பாருங்க தேவனுடைய நாமத்துக்காக என்ன செய்திருக்கிறாங்க, நல்லா செலவு பண்ணப்படுகிற அனுபவத்துல, ஊழியத்தை தாங்குற அனுபவத்துல காணப்பட்டிருக்காங்க தெய்வ பிள்ளைகள். முதல் தரமானதை கத்தருக்கென்று கொடுத்தாங்க தெய்வ பிள்ளைங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு தரிசனம், நல்ல ஒரு வெளிப்படுத்தல் அவங்க தேவன் நினைச்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அவங்க தேவ நாமத்துக்கு நினைச்சிருக்காங்க, கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, பரலோகத்துல அவங்களுக்கு சொத்து சேர்க்கப்படுகிற அனுபவத்துல, பரலோகத்துல பொக்கிஷங்கள் சேர்க்கப்படுகிற அனுபவத்துல அவங்க ஜீவியம் காணப்பட்ட தெய்வ பிள்ளைங்களே. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட, நம்முடைய ஜீவியத்திலையும் தியானிக்கிற தெய்வ பிள்ளைங்களுடைய ஜீவியத்தில் நாமும் நம்ம ஒவ்வொருத்தருடைய பேர்ல பரலோகத்துல பொக்கிஷங்கள் சேர்க்கப்படுகிற அனுபவத்துல, பரலோகத்துல சொத்து சேர்க்கப்படுகிற அனுபவத்துல நம்முடைய ஜீவியத்தில் இப்படிப்பட்டதான பிரயாசங்கள், கிரியைகள் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அல்லேலூயா 2வது நம்ம தியானிக்கும் போது பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அனுபவத்துல, பரலோகத்துல சொத்து சேர்ப்பது எப்படி அப்படிங்கிற அனுபவத்துல பாத்தீங்கன்னா முதல் தரமான ஊழியம் செய்தவர்களை நம்ம தியானிக்க போறோம். நம்ம வேதத்துல இருந்து நம்ம தியானிக்க போறோம் தெய்வ பிள்ளைங்களே. அதுக்கு ஆதாரமா பாத்தீங்கன்னா நம்ம எலியா தீர்க்கதரிசியை நம்ம எடுத்துக்கலாம். எலியா தீர்க்கதரிசியுடைய ஆரம்பமே வேதத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அவருடைய ஆரம்பம் பாத்தீங்கன்னா எலியாவுடைய திஸ்பியன் ஆகிய எலியாவை குறிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்றுதான் அவரை கொடுத்ததான் அவர் அறிமுகமே ஸ்டார்ட் ஆகுது தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, அவருடைய ஜீவியத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த எலியா தீர்க்கதரிசியுடைய காரியத்துல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆகாப் வந்து சொல்ற, நீ இஸ்ரவேலை கலங்க பண்றது நீதான், அந்த இவர் எலியா தீர்க்கதரிசி சொல்ற, இல்ல நீதான் இஸ்ரவேலை கலங்க பண்றா. அப்படிப்பட்ட அனுபவத்துல பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து கர்த்தரே தெய்வம் என்கிறத ப்ரூவ் பண்ணணும், நான் ப்ரூவ் பண்றேன் அப்படிங்கிற அனுபவத்துல பாத்தீங்கன்னா பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் ஜனங்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்காங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக எலியா தீர்க்கதரிசி மாத்திரம் நிற்கிறார். அப்படிப்பட்ட அனுபவத்துல பாத்தீங்கன்னா அவங்க காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் கர்த்தர் அவங்க தெய்வம் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க செயல்பட்டுட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்துல பாத்தீங்கன்னா அவங்க இவ்வளவோ பிரயாசப்படுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க அக்னி என்ன செய்யல, அக்னி வந்து அந்த பட்சிக்கப்படுற அனுபவம் இல்ல தெய்வ பிள்ளைங்களே. ஆனா குறிக்கப்பட்ட நேரம் கழிந்ததுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசியை குறிச்சு பாத்தீங்கன்னா தனி மனுஷனாக தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு எல்லா காரியங்களையும் சரி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், ஜெபிக்கிறாங்க, என்னை கேட்டருளும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களே. நான் ஏசப்பா, நான் உங்க பிள்ளை, நான் உங்க ஊழியக்காரன், நான் உங்களுடைய வார்த்தையின்படி தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க தான் தெய்வம் என்பது அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அனுபவத்துல அவர் என்ன செய்யறாரு, ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அவர் ஜெபித்ததுக்கு பிரதிபலனா பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து அக்கினி இறங்கி பாத்தீங்கன்னா அந்த காளையின் அனுபவங்கள் வெட்டப்பட வச்சுதான அந்த காளைகள் மற்றும் தண்ணி எல்லாவற்றையும் பட்சித்து போடுகிற ஒரு அனுபவத்தை நாம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே.
பாருங்க, ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசியா ஒரே ஒரு மனுஷனா நின்று அவ்வளவு ஜனத்தின் மத்தியிலையும் கர்த்தராகிய கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு அனுபவத்துல எலியா தீர்க்கதரிசியுடைய காரியமா காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரமல்ல, இன்னொரு முறை கூட பாத்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி கிட்ட தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேவகர்கள் வந்து கூப்பிடுவாங்க. 50 சேவகர்கள் ஒரு தலைவன் வந்து கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட கூப்பிடுற சமயத்திலையும் கூட பாத்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி சொல்லுவாரு, நான் தேவனுடைய மனுஷன் ஆனால் வானத்திலிருந்து அக்கினி வந்து உன்னை பட்சித்துரும் அப்படி சொன்ன அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா 50 நான் தேவனுடைய மனுஷன் ஆனால் அப்படின்னு சொல்லி முடிக்கும், நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்திலிருந்து அக்கினி வந்து உங்களை பட்சித்து போடும் அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா 50 சேவர்களையும் அந்த தலைவர் என்ன செய்துச்சு, அக்கினி வந்து இறங்கி ஸ்பாட்ல அவங்க அவுட் ஆகுற அனுபவத்தை பார்க்கும் தெய்வ பிள்ளைகளே. அதே மாதிரி இன்னொரு முறையும் 50 சேவகர்கள் ஒரு தலைவன் வாரான் வந்து தேவனுடைய மனுஷனே, ராஜா ஒன்ன வர சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா என்ன செய்யறாரு, நான் தேவனுடைய மனுஷனானா வானத்துல இருந்து அக்கினி வந்து இறங்கி உன்னை என்ன செய்யும், பட்சித்து போடும், 50 சேவகர்கள் பட்சிக்க கடவுள்னு சொல்லுவார். சொன்ன அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து அக்கினி இறங்கி என்ன செய்யும், அவ்வளவு 50 சேவர்கள் அந்த தலைவனை மொத்தம் 51 102 பேரும் பாத்தீங்க. அந்த நிமிஷத்துல ஒரு நிமிஷம் அவங்க சாம்பல் கூட கிடைச்சான்னு கூட தெரியாது தெய்வ பிள்ளைங்க. அப்படிப்பட்ட விதத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க அக்கினியினால் சுட்டரிக்கப்படுகிற அனுபவத்துல, சாம்பலாக மாற்றப்படுற அனுபவத்துல காணப்பட்டாங்க. எப்படிப்பட்டதான் அந்த ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. முதல் தரமான அந்த ஊழியம், எலியா தீர்க்கதரிசியுடைய ஊழியத்தை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களாம் முதல் தரமான ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு அனுபவத்துல காணப்பட்டிருக்காங்க தெய்வ பிள்ளைங்களே. இந்த நாட்கள்லயும் அநேக ஊழியக்காரங்க பல விதத்துல பல பெயர்களின் அடிப்படையில ஊழியம் செய்யறாங்க. ஆனா இப்படிப்பட்ட விதத்துல அக்கினியே வானத்துல இருந்து இறங்கி வரக்கூடிய செயல்கள்ல ஊழியக்காரங்க ஊழியத்தின் அனுபவத்துல காணப்படல தெய்வ பிள்ளைங்களே. அப்படிப்பட்டதான ஒரு ஊழியத்தை செய்கிற அனுபவத்தை, இப்படிப்பட்டவங்க தான் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கிற அனுபவத்துல காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் விதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 12:3 வாசி. இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சன்னதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையா இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். இங்க நம்ம வாசிக்கிறோம் சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், நான் உங்க முன்பாக தானே இத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், நீங்க என்ன குறிச்சு சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்னை யாராவது குற்றப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றார் தெய்வ பிள்ளைங்களே. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்றைய ஊழியக்காரங்களுடைய ஜீவியத்துல நாங்க இப்படிப்பட்ட அனுபவத்துல நான் யாருடைய எருதையை நான் எடுக்கல, நீங்க யாராவது என்ன குற்றப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்ற இடத்த கேட்கும் போது அப்படிப்பட்ட அனுபவத்துல இருப்பாங்களாங்கிறது குறைவான அனுபவம் தான், சந்தேகமான அனுபவத்துல தான் காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. இன்றைய ஊழியத்தினுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா மற்ற சபைகளையே அவங்க தங்களுடைய வசமாக்கி கொள்ளுகிற அனுபவத்தை பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களே. மற்ற சபை அவங்க விசுவாசிகளை மாற்றப்படுற அனுபவத்துல அப்படி மற்ற சபைகளுடைய பணங்களை சிலர் பாத்தீங்கன்னா வேதத்துல பவுல் அப்போஸ்தலர் சொல்றாங்க, கள்ள சகோதரர்கள், கள்ள கிறிஸ்துக்கள்னு இப்படி என்ன செய்யறாங்க, சபைகளுக்குள்ள வந்து அங்க பிரவேசித்து அவங்களுடைய சூழ்நிலைகளை அறிஞ்சு என்ன செய்யறாங்க, அங்க ஊழியத்துடைய பொருட்களை வஞ்சித்து எடுக்கிற அனுபவத்துல இன்றைய நாட்கள் அநேக ஊழியர்களின் அனுபவம் காணப்படுது தெய்வ பிள்ளைங்க. மற்ற சபைகள் ஊழியக்காரங்க சபைகளை எடுக்கிறாங்க, சபை ஜனத்தை எடுக்கிறாங்க, பணத்தை எடுக்கிறாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா நிலங்களை கூட என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க தெய்வ பிள்ளைகள். ஊழியக்காரங்களுடைய நிலவரத்துல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு இடத்துக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்க கூட ஒரு தாயார் சொன்னாங்க, அந்த ஊழியக்காரங்க அவங்க என்ன செய்யல, எங்க கிட்ட கேட்கவே இல்லை, எங்க நிலத்தை என்ன செய்துட்டாங்க, எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நாங்க அந்த சபைக்கே போகல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, அப்போ ஊழியக்காரங்க தான் ஆனா அவங்க ஊழியம் செய்யறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க மற்ற ஜனங்கள் ஒருத்தவங்க கிட்ட கேட்காமலே, அவங்க அனுமதி இல்லாம என்ன செய்யறாங்க, நிலங்களை கூட எடுத்து ஆலயத்தை கட்டுகிற அனுபவத்துல பாத்தீங்கன்னா நம்ம சவுல் சொல்வார்ல, நான் தேவன் சொல்லியிருப்பாரு நீ என்ன செய்யணும், அவள் முற்றிலுமாக அழிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் என்ன பாத்தீங்கன்னா முதல் தரமான நல்ல கொழுமையான மாடுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்துட்டு கேட்டா சொல்வாரு, அது நான் உங்க
தேவனுக்கு தேவனுக்கு பலியிடத்துக்கு தான் நான் வந்து அதெல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்தேன் தேவனுடைய ஆலயத்துக்கு தானே. அவங்க கிட்ட கேட்டா அவங்க ஒரு நியாயம் சொல்லுவாங்க. அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு தானே, ஊழியத்துக்கு தானே நாங்க இப்படி செஞ்சோம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே தேவனுக்கு முன்பாக அது வந்து குறைதான் தேவ பிள்ளைங்களே. அது மாத்திரமல்ல நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் யாருடைய எருதை எடுத்துக்கிட்டேன் இப்படியெல்லாம் ஒருத்தங்க கேட்கும் போது பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு குறைவுள்ள அனுபவம் தான் தெய்வ பிள்ளைங்க. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜெயமற்ற அனுபவத்துல உலகத்துல காணப்படுற மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, இப்படிப்பட்ட ஆசைகளை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறைவுள்ள அனுபவத்துல காணப்படுறவங்க எல்லாம் இப்படிப்பட்ட அனுபவத்துல காணப்படுறாங்க தெய்வ பிள்ளை. அது மாத்திரம் இல்ல, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா செல்போன்ல யூடியூப்ல பாத்தீங்கன்னா ரோஸ்டட் சேனல் ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஊழியக்காரங்க, எந்தெந்த ஊழியக்காரங்க எந்தெந்த காரியத்துல குறைவுள்ள அனுபவத்துல இருக்காங்களோ, அவங்க பேச்சுல, அவங்க ஊழியத்தின் அனுபவத்துல எதுல எல்லாம் குறைவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சு அவ்வளவு வேற அந்த சேனல்ல தப்பினவங்க கொஞ்சம் பேர் தான். மீதி அவ்வளவு நிறைய ஊழியக்காரங்களை பாத்தீங்கன்னா அவங்க குறைகள் எல்லாம் கரெக்டா படம் பிடிச்சு அவங்க என்ன செய்யறாங்க போடுகிற அனுபவத்துல பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களே. அப்போ முதல் தரமான ஊழியத்தை செய்தவங்க தான் பரலோகத்துல பொக்கிஷங்களே சேர்க்கிற அனுபவத்துல காணப்படுவாங்க தெய்வ பிள்ளைங்களே. வேதத்துல கூட வாஸ்து பாத்தீங்கன்னா தீத்துடைய புஸ்தகம் 1:11 சொல்லப்பட்டிருக்கு, இழிவான ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கு தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரமல்ல 1 பேதுரு 5:2-3 கூட சொல்லப்பட்டிருக்கு, அவலட்சணமான ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கு தெய்வ பிள்ளைங்களே. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். வேதத்தில் சொல்லப்படுறது போல இப்படிப்பட்ட அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய ஊழியக்காரங்க நம்ம அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யற அனுபவம் அல்ல, தேவனுக்காக, தேவநாமத்துக்காக உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே இந்த தேவன் நம்மை பார்த்து அழைக்கிற விதத்துல அப்படிப்பட்டதான ஒரு ஊழியத்தை செய்யற அனுபவம் நமக்கு தேவையாய் காணப்படுகிறது தெய்வ பிள்ளைங்களே. அப்படிப்பட்டவங்க தான் முதல் தரமான ஊழியம் செய்தவங்க, அப்படிப்பட்டவங்க தான் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கிற அனுபவத்துல அவங்க காணப்படுவாங்க தெய்வ பிள்ளைங்களை. அது மாத்திரம் விதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 5:1-2 வாசிக்கும் போது 4:37 வாசிக்கும் போது வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அங்க நம்ம வாசிக்கிற வேத வசனத்தின் பிரகாரமா பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இருந்த நிலத்தை வித்துட்டு என்ன செய்துட்டாங்க, ஒரு பங்கு பணத்தை என்ன செய்தாங்க, வஞ்சித்து ஒழிச்சிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரு மனமா ஒழிச்சு வச்சுக்கிட்டு மீதி என்ன செய்யறாங்க, நாங்க இவ்வளவுக்கு தான் நிலத்தை வித்தோம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு ஊழியம் செய்யற காலத்துல கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பாதத்துல வைக்கிறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அப்போஸ்தலனாகிய பேதுரு பாத்தீங்கன்னா ஊழியக்காரர் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள்ளே ஆவியானவருக்குள்ளே காணப்பட்டனாலதான் பாத்தீங்கன்னா கொண்டு வச்ச அடுத்த நிமிஷமே கேக்குறாங்க. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1 நாள், 2 நாள் அப்படிலாம் கிடையாது. அடுத்த நிமிஷமே கேக்குறாங்க, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி நீங்க ஒருமனப்பட்டது என்ன, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி ஒருமனப்பட்டது என்ன அப்படிங்கிற வார்த்தையை கேக்குறாங்க தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க எவ்வளவு ஒரு கர்த்தர் அந்த ஊழியக்காரங்க எப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. எப்போதும் கர்த்தருக்குள்ள காணப்பட்டாங்க, கர்த்தருடைய ஆவியினால காணப்பட்டாங்க, தேவனோடு காணப்பட்டதுனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச தவற உடனடியாகவே என்ன செய்யறாங்க, உடனடியாக வெளிப்படுகிற ஒரு அனுபவம், சொல்லுகிற ஒரு அனுபவம் காணப்படுது. பரிசுத்த ஆவியானவர்களே வாழ்கிற ஒரு அனுபவத்துல காணப்பட்டிருக்காங்க தெய்வ பிள்ளைங்களை பாருங்க. அது மாத்திரமல்ல, அவன் சொல்லி கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்துல அந்த அனனியாவுக்கு உடம்புல உயிர் இல்ல தெய்வ பிள்ளைங்களை. ஊழியக்காரனுடைய பாதத்துல விழுந்து ஜீவனை விட்டான். நடந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிஞ்சு அவங்க மனைவி அதே பதிலதான் கணவனுக்கு நடந்தது தெரியாம வந்து சொல்றா. அவள்கிட்ட இதே மாதிரி கேக்குறாங்க. அவளும் பாத்தீங்கன்னா அடுத்த செகண்டே விழுந்து ஜீவனை விட்டா. பாருங்க எப்படிப்பட்ட சம்பவம், எப்படிப்பட்ட நடந்திருக்கு, எப்படி பாத்தீங்கன்னா முடிவு தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க அந்த ஊழிய நாட்கள்ல எப்படி இருந்திருக்கும், சபை எப்படி இருந்திருக்கும், ஜனங்கள் எப்படி இருந்திருப்பாங்க, ஊழியக்காரங்க எப்படி ஆவிக்குள்ளாகவே தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவத்துல முதல் தரமான ஊழியத்தை செய்கிற ஒரு அனுபவத்துல காணப்பட்டாங்க தெய்வ பிள்ளைங்க. இந்த நாட்கள்ல கூட பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்க கிட்ட வஞ்சித்து வச்சாங்களோ, அடுத்தவங்க எப்படி கொண்டு பணத்தை கொண்டு காணிக்க கொடுத்தாலும் தெரியுமா தெய்வ பிள்ளைங்களே, இப்படி வந்து கொடுத்தாங்க நினைச்சவங்க சந்தோஷமா வாங்கி ஜோம் பண்ணி கர்த்தருக்காக ஊழியத்துக்கு என்ன செய்வாங்க, செலவு பண்ணக்கூடிய அனுபவத்துல காணப்படுவாங்க. ஆனா அந்த நாட்கள்ல ஊழியம் செய்த ஊழியக்காரங்க அவங்க ஜீவியம், அவங்க ஊழியம் எப்படிப்பட்ட அனுபவத்தை காணப்பட்டிருக்கு என்பதை நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரமல்ல விதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 5:16 கூட பாத்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசி குறித்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா
நாகமான். நாகமான குறிச்சு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நாகமானுக்கு சுகமாயிற்று. அவன் வந்து குஷ்டரோகியா காணப்படுறான். இப்ப வந்து இந்த ஊழியக்காரன் தீர்க்கதரிசிகிட்ட வந்த பிற்பாடு சொல்றார், நீ என்ன செய்ய, தேவனுடைய நான் 7 தடவை நீ என்ன செய்து யோர்தான்ல மூழ்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தேவனுடைய வார்த்தையின்படி மூழ்குறாரு. மூழ்குனதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா, சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாற்றப்பட்டு சரீரத்துல நல்ல ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியத்தை பெற்றாரு. இதுக்கு பிரதிபலனா அந்த தீர்க்கதரிசி கிட்ட பாத்தீங்கன்னா வந்து, காணிக்கை எப்படியாவது ஒரு காணிக்கை வாங்கிருங்க, ஏன்னா சந்தோஷம், சுகத்தை பெற்றுட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு திருப்தி, எப்படியாவது ஒரு காணிக்கையை வாங்கிருங்க கெஞ்சுறாரு. கெஞ்சி கேக்குறாரு. ஆனப்பறவங்க கூட பாத்தீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசி என்ன செய்யல, தட்டுதல் பண்ணி விட்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைங்க தட்டுதல் பண்ணி விட்டார். அப்ப நம்ம வேதத்துல கூட பாத்தீங்கன்னா, வாங்கக்கூடியவங்க கிட்ட தான் காணிக்கை வாங்கணும். தெய்வ பிள்ளைங்க எல்லாருக்கிட்டையும் காணிக்கை என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி அப்படிப்பட்டதான் அந்த ஒரு ஊழியம், காணிக்கைக்காக ஒரு அற்புதம் செய்கிற ஒரு அனுபவம், காணிக்கைக்காக ஜனத்துக்கு விடுதலை அப்படின்லாம் இல்ல. தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, தேவ நாமத்துக்காக, தேவனுக்காக எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஊழியத்தை செய்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க தான் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கிற ஒரு அனுபவத்துல, பரலோகத்துல அவங்களுக்கு என்று சொத்து சேர்க்கப்படுகிற அனுபவத்துல அவங்க ஊழியம் காணப்பட்டிருக்கு. தெய்வ பிள்ளைங்களே, அல்லேலூயா. மூன்றாவது நம்ம பார்க்கும்போது முதல் தரமாக பாடுபட்டவங்க இவங்கதான் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கப்படுகிற அனுபவத்துல காணப்படுவாங்க. வேதத்துல வாசிக்கும் போது வேதத்துல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் 10, 15 வாசிக்கும் போது வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி. போதும் பாருங்க, இந்த ஸ்தேவான் என்ன தேவனுடைய மனுஷனை குறிச்சு பார்க்கும். தெய்வ பிள்ளைங்களே, தேவனுடைய நாமத்துக்காக பாத்தீங்கன்னா, அவருக்கும் தேவனுடைய நாமத்துக்காக நல்ல ஊழியம் செய்திருக்கிறாங்க. நல்ல கிருபையோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் அற்புத அடையாளங்கள், இப்படி நல்ல தேவனுடைய நாமத்துக்காக பிரயாசப்பட்டிருக்காங்க, பாடுபட்டிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டம் வேற நினைச்சிருக்காங்க, அவருக்கு விரோதமா பொறாமப்பட்டு பாத்தீங்கன்னா, அவருக்கு விரோதமா பல தவறே செய்யல. ஆனா பாத்தீங்கன்னா, தவறான குற்றச்சாட்டுகளை, ஆட்களை தூஷணமான வார்த்தைகளை சொல்றதுக்கு ஆட்களை நிறுத்துறாங்க. அந்த 8ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, ஒருமனப்பட்டு ஒரு கூட்ட மக்கள் ஒருமனப்பட்டு பாத்தீங்கன்னா, இவர் ஸ்தேவானுக்கு விரோதமா எழும்பி வந்து பாத்தீங்கன்னா, கல்லறிந்து என்ன செய்யறாங்க, கல்லறிந்து கொலை செய்கிற அனுபவத்தை பார்க்கணும். தெய்வ பிள்ளைகளே, ஆனாலும் அந்த சூழ்நிலை, அந்த நேரத்திலயும் பாத்தீங்கன்னா, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவனாய் பாத்தீங்கன்னா, தேவனை பார்க்கிறாரு, பரலோகத்தை பார்க்கிறாரு. தேவனாய் கர்த்தரை பார்க்கிறது மாத்திரமல்ல, அந்த நேரத்துல எல்லாரையும் மனப்பூர்வமாய் ஏசப்பா தேவனே, இவங்க மேல அந்த பாவத்தை சுமத்தாதீரும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கிட்ட அந்த நேரமும் ப்ளீஸ் பண்ணி இவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு தான் பாத்தீங்கன்னா, நித்திரை அடைகிற ஒரு அனுபவத்தை நாம பார்க்கும். தெய்வ பிள்ளைங்க, இவங்க எல்லாம் முதல் தரமாக பாடுபட்ட அனுபவத்துல காணப்படுவாங்க. அது மாத்திரமல்ல, பவுல் அப்போஸ்தலனை குறிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவரும் பாருங்க, ஆரம்பம் தேவனை வேதனைப்படுத்துற, தேவனை துன்பப்படுத்துற ஒரு மனுஷனா காணப்பட்டாரு. அதுக்கு பிற்பாடு தேவன் சந்தித்த பிற்பாடு பாத்தீங்கன்னா, எவ்வளவு தேவனை துன்பப்படுத்தினாரோ, எவ்வளவு தேவனை கஷ்டப்படுத்தினாங்களோ, அதை விட அதிகமா தேவ நாமத்துக்காக பாடுபடக்கூடிய அனுபவத்துல, தேவனுக்காக தன்னுடைய ஜீவனை பலியாக வார்க்கப்படுகிற அனுபவத்தினுடைய ஜீவியம் காணப்படுற அனுபவத்தை பார்க்கும். தெய்வ பிள்ளைங்களே, சிறைச்சாலையில காலில் தொழுமரம் மாட்டி, இப்படி பாத்தீங்கன்னா பலவிதமான பாடுகள், அதிகமான பிரயாசங்கள், அதிகமா அடிபட்டிருக்காரு, காவல்ல இருந்திருக்கிறாரு, மரண அவதியில காணப்பட்டிருக்கிறாரு, கப்பர் சேதத்துல காணப்பட்டிருக்காங்க. அது மாத்திரமல்ல பாத்தீங்கன்னா, நிறைய அநேக முறை அடிபடுகிற ஒரு அனுபவங்கள், சுய ஜனங்களால இப்படி பல பாடுகள், பட்டணங்கள், வனாந்திரத்துல, சமுத்திரங்கள்ல, கள்ள சகோதரர்களால அநேக முறை கண் விழிப்புகள்ல, பசியில, தாகத்துல, உபவாசத்துல, குளிர்ல, நிர்வாணத்துல, இப்படி நினைச்சுக்க தேவனுடைய நாமத்துக்காக, ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து பல பாடுகள், பல பிரயாசங்கள் பவுல் அப்போஸ்தலனை குறிச்சு நம்ம பார்க்கணும். தெய்வ பிள்ளை, இப்படி தேவனுக்காக முதல் தரமாக இவங்க பாடுபட்டவங்க. ஒரு தடவை பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 4:19 பாத்தீங்கன்னா, கல்லறி பட்டு நாய போல நினைச்சதாங்களாம், இழுத்துட்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து போட்டாங்களாம். தெய்வ பிள்ளை, அதுக்கு பிற்பாடு கூட பாத்தீங்கன்னா, தேவனுடைய கிருபையோட அபிஷேகத்துடைய மறுநாளே எழும்பி ஊழியத்தை செய்கிற அனுபவத்தை பாருங்க. இப்படி தேவ நாமத்துக்காக பவுல் அப்போஸ்தலனை குறிச்சு பாத்தீங்கன்னா, அதிகமான பாடு, சரீரத்துல என்ன செய்யற, அதிகமான பாடு படுகிற அனுபவத்துல காணப்பட்டிருக்கார். தெய்வ பிள்ளைங்களே,
இன்னமும் அநேக தேவ பிள்ளைங்க ஊழியக்காரங்க நினைச்சிருக்கிறாங்க, பாடுபட்டிருக்காங்க. தேவனுடைய நாமத்துக்காக பாடுபட்டவங்க லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எபிரேயர் 11:35 வாசிக்கும் போது வாசிங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்து தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். பாருங்க, மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி சரீரத்தில் நினைச்சதாங்களா வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்கள் என்று பாருங்க. முதல் தரமாக பாடுபட்டவர்கள் அனுபவத்துல தெய்வீக சுகத்துக்காக என்ன செய்தாங்களா வாதிக்கப்பட ஒப்பு கொடுக்கிற அனுபவத்துல ஒரு கூட்ட ஜனத்தை நம்ம பார்க்கணும். தெய்வ பிள்ளைங்களே, மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் என்ன செய்தாங்களா வாதிக்கப்பட்டாங்க. ஒரு சரீரத்துல தலைவலி வந்துட்டு, காய்ச்சல் வந்துட்டு, ஒரு வியாதி வந்துட்டு, ஒரு மருந்து மாத்திரை அப்படின்லாம் இல்ல. தெய்வ பிள்ளைங்களே, தேவனையே நம்பி தேவனையே சார்ந்து ஏசப்பா சுகம் தந்தா கதை தரட்டு, இல்லையா இந்த ஏசப்பா சுகம் தந்தா அவருக்காக நான் வாழ்றேன், இல்லைன்னா ஏசப்பா கூட அவருக்கு கூட நான் போய் என்ன செய்யறேன் இருக்கிறேங்கிற ஒரு வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல என்ன செய்தாங்க வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்த அநேக ஊழியக்காரங்க தெய்வ ஜனங்கள் என்ன செய்யறாங்க காணப்படுறாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் வாழ்ந்து முடிச்சு கத்தர்கிட்ட போயிருக்கிறாங்க, ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டே என்ன செய்யறாங்க காணப்படுறாங்க. தெய்வ பிள்ளைகள் தேவ நாமத்துக்காக சிலர்லாம் பாத்தீங்கன்னா சில காயங்கள் பட்டா எண்ணெய் கூட போடுறது கிடையாது, அவ்வளவு வெண்ணி தண்ணி அப்படியெல்லாம் கூட பிரதிஷ்டை பண்ணி என்ன செய்யறாங்க இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க காணப்படுறாங்க. தெய்வ பிள்ளைங்க இவங்கெல்லாம் தேவ நாமத்துக்காக பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கிற அனுபவத்துல முதல் தரமாக பாடுபட்ட அனுபவத்துல காண வருவாங்க. தெய்வ பிள்ளைங்களே, அது மாத்திரமல்ல, வேதத்துல பாத்தீங்கன்னா லாசருவை குறிச்சு பாத்தீங்கன்னா பூமியில அவன் தீமையை அனுபவித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. தெய்வ பிள்ளை லாசருனாலே அவனுக்கு பேருக்கு அடுத்தது அவன் தீமையை அனுபவித்தான். பாருங்க, உலகத்துல ஒரு மனுஷன் சிலர் பாருங்க ஆரம்பத்துல நாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், அதுக்கு பிற்பாடு நாங்க நல்லா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க எங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நாங்க ரொம்ப நல்லா இருந்தோம், அதுக்கு பிற்பாடு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா லாசருடைய வாழ்க்கையில அப்படி எதுவுமே கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லாவே தரித்திரம் தான், வாழ்க்கை ஃபுல்லாவே கஷ்டம் தான். உலகத்துல ஒரு மனுஷனுக்கு பாருங்க என்ன வேணும், ஒரு வீடு வேணும், நல்ல சாப்பாடு வேணும், நல்ல உடுதுணி வேணும். ஆனா அவனுக்கு அது கூட கிடையாது. ஒரு மனுஷனுக்கு அன்றாட வாழ்க்கையில தேவையானதே அவனுக்கு இல்ல. தெய்வ பிள்ளைகளை, நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல வஸ்திரம் கிடையாது, அவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸோ அவனுக்குன்னு யாருமே கிடையாது. தெய்வ பிள்ளைங்களே, இப்படிப்பட்ட உலகத்துல ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷன், உலகத்துல அவனுக்கு தங்குறதுக்கோ சாப்பாட்டுக்கோ தங்குறதுக்கோ ஒண்ணுமே இல்லாத ஒரு தரத்திரனா வாழ்ந்தான். ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவன் பரலோகத்துக்குரியவனா வாழ்ந்தான். அப்படிப்பட்ட தரித்திரமான வாழ்க்கையிலையும் பரலோகத்துக்குரியவனா அவன் காணப்பட்டான். அவன் மரித்தான், பூமியில மரித்தான். பரலோகத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மடியில அவன் தேற்றப்படுகிற அனுபவத்துல அவன் லாசரு காணப்பட்டான். 2 விதத்துல வாசிக்கலாம். தெய்வ பிள்ளைங்களே, பாருங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் தரமாக தேவனுடைய நாமத்துக்காக பாடுபட்டவங்க. இவங்க இப்படிப்பட்ட முதல் தரமாக பாடுபட்டவங்க பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கிற அனுபவத்துல அவங்க காணப்படுவாங்க. தெய்வ பிள்ளைங்கள், பரலோகத்துல சொத்து சேர்க்கிற அனுபவத்துல முதல் தரமா பாடுபட்டவங்க வருவாங்க. தெய்வ பிள்ளைங்கள், அல்லேலூயா. நான்காவது பார்க்கும்போது முதல் தரமாக சத்தியத்தை போதித்தவர்கள் தேவனுடைய பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கிற அனுபவத்துல காணப்படுவாங்க. தெய்வ பிள்ளைங்களே, இப்போ சத்தியத்தை சத்தியமா என்ன செய்யணும் பேசணும். தெய்வ பிள்ளைங்க, சத்தியத்தை குறைச்சாலும் கூட்டினாலும் தண்டனை தான். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஜனங்கள் பாத்தீங்கன்னா சத்தியத்தை என்ன செய்யறாங்க விரும்ப கூட்டம் குறைவா காணப்படுறாங்க. அவங்க மனசுக்கு ஏற்ற விதத்தை சொல்லப்படுறது போல மனசுக்கு ஏற்ற அனுபவத்துல நம்மளை சமாதானம் சந்தோஷம் இப்படியே பேச மாட்டாங்களா, நம்மள அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல தான் ஜனங்கள் நினைச்சாங்க. ஒரு கூட்டம் மக்கள் விரும்பக்கூடியவங்களா காணப்பட்டாங்க. அவங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதங்களை தெரிந்து கொண்டு சொல்லப்படுற அனுபவத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் ஒரு கூட்டம் மக்கள் விரும்பக்கூடிய அனுபவத்துல காணப்படுறாங்க. ஆனா ஒரு கூட்டம் மக்கள் சத்தியத்தை என்ன சத்தியத்தின் மேல உள்ள அன்பு உள்ளவங்களா காணப்படுறாங்க. தெய்வ பிள்ளைங்களை, பரிசுத்த பவுலை குறிச்சு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வேதத்துல வாசித்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 2:5 வாசிக்கும் போது வாசிங்க. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. பாருங்க, பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட அனுபவத்துல காணப்படுது. பாருங்க, அவருடைய பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குள்ள நயவசனமா எனக்கு கிடையாது, பசுத்த ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்ட அனுபவத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லி அவருடைய பிரசங்கம் அப்படிப்பட்ட அனுபவத்துல காணப்படுது. அது மாத்திரம் இல்ல, கலாத்தியர் 1:9 கூட சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை அல்லாம வேற எந்த சுவிசேஷத்தை இப்ப யாரு பிரசங்கித்தாலும் சத்தியத்தை போதிக்காம வேற எந்த பிரசங்கத்தின் அனுபவம் வந்தாலும் அவங்க யாரு சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுள். அந்த வசனத்தை வாசிங்க. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன்,
நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். பாருங்க, வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்றாரு. அப்போ அவங்க பவுல் அப்போஸ்தலனுடைய பிரசங்கமும் பேச்சும் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியுடைய பலத்தினாலும் என்ன செய்யுது, அவருடைய பிரசங்கம் காணப்படுற ஒரு அனுபவத்துல சத்தியமா போதிக்கிற அனுபவத்துல அவரு காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரம் 2 Corinthians 4:2 கூட சொல்லப்பட்டிருக்கு, வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தெய்வ வசனத்தை புரட்டாமலும் பாத்தீங்கன்னா என்ன சில சத்தியமா போதிக்கிற ஒரு அனுபவத்துல நம்ம பார்க்கும் தெய்வ பிள்ளைங்க. 2 தீமோத்தேயு 4:2-3 சொல்லப்பட்டிருக்கு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் என்ன செய்யணும், சத்தியமா நீ பேசணும், நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்படிங்கிற வேதவசனத்துக்கு அடிப்படையா பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட அனுபவத்துல தான் அவருடைய பிரசங்கமும் ஊழியமும் பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் நம்ம காணப்பட்டதை நம்ம பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் சொல்றாரு, 1 Corinthians 2:14 சொல்லப்பட்டிருக்கு, எங்களை கொண்டு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 Corinthians 4:5 சொல்லப்பட்ட, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் நாங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர் என்றும் பிரசங்கம் பண்ணுகிறோம்னு சொல்ற தெய்வ பிள்ளைங்க. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அநேக ஊழியக்காரங்க அவங்க பேரு அவங்க நேமு அவங்களுடைய காரியத்தை தான் என்ன செய்றாங்க, மிகைப்படுத்துற அனுபவத்துல காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. தங்களுக்கு என்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துற அனுபவத்துல பாருங்க அப்படிப்பட்ட அனுபவம் காணப்படுது. ஆனா பவுல் அப்போஸ்தலன் சொல்ற, நாங்க எங்களை பிரசங்கியாம எங்களை கொண்டு தேவனுடைய தேசப்போ நாங்க பேசுறோம், அவருடைய நாமத்தை என்ன செய்யறோம், பிரசங்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, அவருடைய ஊழியத்தின் அனுபவம் பார்க்கணும் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் 1 Corinthians 10:23, 1 Corinthians 6:12 சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இராது, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இன்னொரு வேதவசனத்தை பாத்தீங்கன்னா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன், எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று பாருங்க. எல்லாம் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனா எனக்கு தகுதியாயிராது. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தலோடு அவர் காணப்பட்டார் தெய்வ பிள்ளைங்களே. பிரசங்கம் பண்ணது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட ஜீவியத்தையும் செய்யக்கூடியவங்களா காணப்பட. அந்த நாட்கள்ல ஊழியக்காரங்க ஜீவியம் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா குறைவுள்ள அனுபவத்தை தான் காணப்பட தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை பாத்தீங்கன்னா நிருபங்கள்ல கூட விட்டு வைக்கிற தெய்வ பிள்ளைங்களே. ஆவியில ஆரம்பம் பண்ண நீங்க எப்படி நீங்க மாம்சத்துல முடியும் அப்படின்னு சொல்லி நிருபங்கள்ல கூட ஜனத்தை கண்டித்து உணர்த்தி அவர் பேசுற அனுபவத்தை நாம பார்க்கும் தெய்வ. பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தில் கர்த்தருடைய சத்தியத்தை பேசுகிறதான அனுபவத்துல கூட பாத்தீங்கன்னா சத்தியமா போதிக்கிற ஒரு அனுபவத்தை நாம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரம் இல்லை, ரோமருடைய புஸ்தகம் ரோமர் 16:18 கூட சொல்லப்பட்டிருக்கு, வயிற்றுக்கே ஊழியம் செய்து என்று சொல்லப்பட்டிருக்கு தெய்வ பிள்ளைங்களே. சில இந்த நாட்டுல ஊழியக்காரங்க பாத்தீங்கன்னா வயிற்றுக்கு ஊழியம் செய்யற அனுபவத்துல காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்க. அந்த வசனத்துல வாசிக்கவும் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நம்ம இந்த வேத வசனத்துல பாத்தீங்கன்னா வசனிப்பினாலும் வயிற்றுக்கு ஊழியம் செய்யற ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நய வசனிப்பா பேசுவாங்க. ஆயசபா அவங்களை ஆசீர்வதிப்பாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எப்பவுமே ஆசீர்வாதம் தான், எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாத பிரசங்கம் தான், எப்பவும் உங்களுக்கு சமாதானம் தான். அப்படிப்பட்ட அனுபவத்துல என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இவங்கதான் நயவசனிப்பா பேசுற ஒரு அனுபவம் தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரம் இச்சக பேச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உள்நோக்கமே, இவங்களை என்ன செய்யணும், அவங்க ஒரு உள்நோக்கத்தை வைத்துதான் என்ன செய்வாங்க, அவங்களுடைய காரியம் காணப்படும் தெய்வ பிள்ளைங்க. உண்மையான அன்பு, உண்மையான ஒரு மரியாதை அப்படிலாம் கிடையாது. உள்நோக்கத்தை வச்சு என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஒருத்தவங்களுடைய பலவீனங்களை அறிந்து அதை புரிஞ்சு கொண்டு அதை என்ன செய்வாங்க, அதை அவங்களுக்கு சுயநலம் அதை பயன்படுத்தி கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய சுயநலன் அவங்களுடைய காரியம் சக்சஸா நடக்கணும், அதுக்கு என்ன செய்வாங்க, மற்றவங்களை என்ன செய்வாங்க, இச்சக பேச்சினால் பேசக்கூடிய அனுபவத்துல காணப்படுவாங்க தெய்வ பிள்ளைங்களே. கபடியில்லாத இருதயத்தை வஞ்சிக்கிற ஒரு அனுபவத்துல என்ன செய்வாங்க, காணப்படுவாங்க. அது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிலர்லாம் பாத்தீங்கன்னா உலகம் அறியாம இந்த சூதுவாது ஒண்ணுமே தெரியாம இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய இருதயத்தை வஞ்சிக்கிற அனுபவத்துல என்ன செய்வாங்க, காணப்படுவாங்க தெய்வ பிள்ளைங்க. இப்படிப்பட்ட ஊழியம் என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது தெய்வ பிள்ளைங்களே. பாத்தீங்கன்னா முதல் தரமான சத்தியத்தை பேசுகிற ஒரு அனுபவத்துல தான் நம்முடைய ஜீவியம், நம்முடைய ஊழியம் என்ன செய்யணும், நம்முடைய சத்தியத்தை பேசுகிற அனுபவத்துல ஊழியம் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. வேதத்துல கூட பாத்தீங்கன்னா அநேக ஊழியக்காரங்க, ஏரேமியா தீர்க்கதரிசி, பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானன், இப்படி எல்லாம் என்ன செய்றாங்க, இவங்க எல்லாம் சத்தியமா போதிக்கிற அனுபவத்துல காணப்பட்டிருக்காங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் அப்போஸ்தலன் யூதா
யூதா கூட தன்னுடைய நிருபத்துல பாத்தீங்கன்னா 12, 13 அந்த வசனத்தெல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா, காற்றுகளால் அடியுண்டு போடுகிற காற்றுகளால் அடியுண்டு அது வசனத்தை வாசிங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும். பாத்தீங்களா, யூதா நிருபத்துல பாத்தீங்கன்னா யூதா சொல்றாரு பாத்தீங்க, காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகம், இலையுதிர்ந்து கனியற்று போன 2 தரம் செத்து வேரற்று போன மரங்கள், தங்களுடைய அவமானம் நுரைத்தள்ளுகிற ஒரு அனுபவம். இப்படி பாத்தீங்கன்னா மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள், இப்படி பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்ன செய்றாங்க, கடிந்து பேசுகிற ஒரு அனுபவத்தை நாம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளை. இப்படிப்பட்டதான முதல் தரமான கத்தருக்கென்று சத்தியத்தை போதிக்கிற ஊழியம் செய்தவங்க பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கிற அனுபவத்துல காணப்படுவாங்க. அல்லேலூயா. 5வது நம்ம பார்க்கும் முதல் தரமான ஜீவியம் செய்தவங்க பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கிற அனுபவத்துல காணப்படுவாங்க. லூக்கா 10:42 வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, வாசிங்க. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று பார்க்கும் தெய்வ பிள்ளைகள். லூக்கா 2:36 வாசித்து பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்ட ஒரு 84 வயதுள்ள விதவை. அந்த விதவை பாத்தீங்கன்னா தேவாலயத்தை விட்டு நீங்காம உபவாசம் பண்ணி இரவும் பகலும் கர்த்தருடைய ஆலயத்திலே இருந்து ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, 84 வயதுள்ள விதவை புருஷனோட ஒரு 7 வருஷம் வாழ்ந்தாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க வாழல, அவங்களுக்கு என்று பிள்ளைகளும் இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா நினைச்சீங்க, தெய்வ சமூகம் தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் தேவையானது ஒன்றே என்று சொல்லப்பட்ட அனுபவத்துல பாத்தீங்கன்னா தெய்வ சமூகத்திலேயே இரவும் பகலும் ஜெபம் பண்ணி ஆராதனை செய்த அனுபவம், தெய்வ சமூகமே தஞ்சமா வாழ்ந்து கொண்டாங்க தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, அவங்களுக்கு அடுத்த மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அனுபவம் இல்ல. அவங்க சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம், கொஞ்சம் ஒரு நாள் ஒருத்தவங்க வீட்டுக்கு இன்னொரு நாள் அப்படிலாம் இல்ல தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் பார்த்து பாருங்க, ஒரே சபையில நம்ம இருக்கிறது கஷ்டமா இருக்கு. இன்னொரு சபைக்கு கன்வென்ஷன்களுக்கு என்ன செய்ய போயிட்டு எடுத்துட்டு நம்ம வரலாம், போர் அடிக்காது அப்படிங்கிற அனுபவம் எல்லாம் இல்ல தெய்வ பிள்ளைங்களே. ஒரு அந்த சபையில இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தெய்வ சமூகத்திலே நினைச்சுதாங்களாம் ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். பாருங்க, முதல் தரமான ஜீவியம் தெய்வ சமூகத்துல, தேவனையே தஞ்சமா, தேவனையே அடைக்கலமா, அவரையே பார்த்து அவரையே சார்ந்து நினைச்சுதாங்க ஒரு ஜீவியம் செய்கிற அனுபவத்துல காணப்பட்டாங்க தெய்வ பிள்ளைகளே. அது மாத்திரம் இல்ல, யோசுவா என்கிற வாலிபனை குறிச்சு ஒரு இதுல வாசித்து பாத்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காம இருந்தான் என்று பார்க்கும் தெய்வ பிள்ளைகளே. இவங்கெல்லாம் முதல் தரமான ஒரு ஜீவியம் செய்தவங்களா காணப்படுறாங்க. அது மாத்திரம் இந்த அனுபவத்துல பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 14:4-5 வாசிக்கும் போது வாசிங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். நமக்கு பாத்தீங்கன்னா இந்த வேதவசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா கற்புள்ளவர்கள் இவர்களே, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசு இல்லாதவர்கள் சொல்லப்பட இப்படிப்பட்ட அனுபவத்தில் உள்ளவங்க பரலோகத்துல முதல் தரமான ஜீவியம் செய்த அனுபவத்துல பாத்தீங்கன்னா பொக்கிஷங்களை சேர்க்கிற அனுபவத்துல என்ன செய்வாங்க, இவங்க வருவாங்க தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, கரையில்லாத அனுபவம், உலகத்துல வேஷம், உலகத்துல காணப்படுற வேஷங்கள், உலகத்துல இச்சைகள், உலகத்துல ஆசா பாசை, இப்படி இவைகளை எந்த காரியத்தினாலும் கரையில்லாத ஒரு அனுபவம், இவைகளை வெறுத்த ஒரு அனுபவம், மனசுல கூட ஒருத்த தேவனுக்கு முன்பாக கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு அப்படிப்பட்ட அனுபவத்துல களங்கமில்லாத ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட எழுத்தின் பிரகாரமா சரீரத்திலையும் சரி எண்ணங்களையும் சிந்தனையிலையும் கூட பாத்தீங்கன்னா ஒரு கற்புள்ள அனுபவத்துல வாழ்வாங்கலாம். இவங்கெல்லாம் முதல் தரமான ஜீவியம் செய்தவங்க. இவங்க பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கிற அனுபவத்துல வருவாங்க தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரமல்ல, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசு இல்லாதவர்கள் இவர்களே. உதாரணமா பாத்தீங்கன்னா இவ பொண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா, பொண்ணு அந்த நகைகள்லாம் அந்த ஆசாரி அந்த கடைகள்ல பாத்தீங்கன்னா அவங்க நெருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, காற்று கூட பாத்தீங்கன்னா அந்த நெருக்கிற அந்த ஒரு பக்கம் தராசுல இது வச்சிருப்பாங்க, இன்னொரு பக்கம் நகைகள் வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா காற்று கூட போக முடியாத அளவுக்கு தான் அந்த இதெல்லாம் எல்லாம் செய்திருப்பாங்க, வச்சிருப்பாங்க தெய்வ பிள்ளைகளே. காற்று கூட லேசா அசைஞ்சா கூட அந்த கிராம்குள்ள கூட என்ன செய்யணும், தவறு வந்துரும், குறைவு வந்துரும். அப்படிப்பட்ட அனுபவம் வச்சிருப்பாங்க. இது போலதான் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைங்க சிங்காசனத்துக்கு
முன்பாக, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன் மாசு இல்லாதவங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட காற்று போல எண்ணங்கள் சிந்தனைகள்ல கூட மாசற்ற அனுபவத்துல வாழ்வாங்கல்ல. தேவனுக்கு முன்பாக மாசற்ற ஒரு அனுபவம், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே சொல்லி ஏசப்பா நாத்தான் வேலை பார்த்து சொன்னாங்களே, இப்படிப்பட்ட அனுபவத்துல உள்ளவங்க முதல் தரமான ஜீவியம் செய்த அனுபவத்துல வருவாங்க தெய்வ பிள்ளைங்களே. இப்படிப்பட்டவங்க பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கிற அனுபவத்துல, பரலோகத்துல சொத்து சேர்க்கப்படுகிற அனுபவத்துல இவங்க ஜீவியம் காணப்படும். அல்லேலூயா. ஆறாவதாக நம்ம பார்க்கும்போது முதல் தரமாக இயேசு கிறிஸ்துவை நேசித்தவங்க, இயேசு கிறிஸ்துவை நேசித்தவங்க அவங்க முதல் தரமாக இயேசு கிறிஸ்துவை நேசித்தவர்கள் வருவாங்க தெய்வ பிள்ளைங்களே. வேதத்துல கூட பாத்தீங்கன்னா ஏசப்பா பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா வேதத்துல பார்க்கும்போது யோவான் ஸ்நானன் ஏசப்பாவுடைய மார்புல சாய்ந்து கொண்டிருந்தான். அவன் வந்து ஏசப்பா ஏசப்பாவுக்கு ஒரு அன்பான சீஷனா காணப்படுறான் தெய்வ பிள்ளைங்களே அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, லாசரு அவனுடைய சகோதரி அவங்க வீட்டுல உள்ளவங்க கூட ஏசப்பா என்ன செய்தாங்க, அன்பா இருந்தாங்க என்று பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே. இப்படி ஒரு சிலர் தேவனை நேசித்தாங்க, தேவனும் அவங்களை அதிகமா நேசிச்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் யோவான் 3:16, யோவான் 13:1 இந்த வேதவசனத்தை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஏசப்பா குறிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் தம்மையே பலியா ஒப்பு கொடுத்து எல்லாரையும் அன்பு கூர்ந்தாங்க. அது மாத்திரமல்ல, தாம் நேசித்தவங்களை பாத்தீங்கன்னா முடிவு பரியந்தும் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே. அப்போ ஏசப்பா கூட பாத்தீங்கன்னா எல்லாரையும் அவர் அன்பு கூறுகிற அனுபவத்தை கத்த காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஏசப்பா அதிகமா நேசிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாய் காணப்படுது தெய்வ பிள்ளைங்க. விதத்துல கூட பாத்தீங்கன்னா மரியாள் குறிச்சு பாத்தீங்கன்னா என்ன செய்யறா, ஓயாம ஏசப்பாவுடைய பாதத்துல இருந்து அவர் முத்தம் செய்யற அனுபவத்தை பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களே. நேசிக்கிற ஒரு அனுபவம் இப்படிப்பட்ட அனுபவமா காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. தூதர்கள் கூட பாருங்க ஓயாம துதித்து கொண்டே காணப்படுறாங்க. இது கூட தேவனை நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளமா நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தெய்வ பிள்ளைங்களே. வேதத்துல வாசியம் சீயோனிலே துதியானது அமைந்து காத்திருக்கும் என்று சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளைங்களே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவனை போல் துதிக்கிற மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவங்கள் அதுதான் ஒரு தேவனை நேசிக்கிற அனுபவமா காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, எவ்வளவோ பாடுபட்டுட்டார் சரீரத்துல, எவ்வளவோ தேவனுக்காக பாடுபட்ட பிற்பாடு அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்றாரு. எவ்வளவோ பாடுபட்ட பிற்பாடும் கூட பாத்தீங்கன்னா நான் ஆண்டவருக்காக நல்லா பாடுபட்டேன், இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுட்டேன், இது எனக்கு போதும் அப்படின்லாம் சொல்லல. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுது. இன்னமும் என்ன பாடு வந்தாலும், இன்னமும் என்ன கஷ்டம் வந்தாலும், இன்னமும் என்ன நிந்த வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, நான் தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யுது, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிற அனுபவத்தை பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் பாப்பா ரோமருடைய புஸ்தகம் 5:5 கூட வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பு நம்ம இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்ம என்ன செய்யணும், அதிகமா அன்பு கூற வேண்டியது அவசியமாய் காணப்படுது தேவ பிள்ளைங்களை. 1 கொரிந்தியர் 16 அதிகாரத்துல சொல்லப்பட்ட ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் விதத்துல வாசிக்கும் தேவ பிள்ளைங்களே. அது மாத்திரமல்ல, எபேசியர் 6:24 சொல்லப்படுற இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறுகிற யாவருடன் கிருபை உண்டாயிருப்பதாக என்று சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளை. நம்முடைய கர்த்தரின் வாழ்க்கையில ஜீவியத்துல பாத்தீங்கன்னா அதிகமா கர்த்தரை நேசிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாய் காணப்படுது தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, இந்த உலகத்துல கணவனை ரொம்ப ரொம்ப நேசிப்பாங்க, கணவனை தான் ஜீவனா நினைப்பாங்க, கணவனை தான் உயிரா நினைப்பாங்க. ஆனா கணவனுடைய அன்பு ஒரு நாள் கரைஞ்சி போகிற அனுபவத்துல காணப்படும் தெய்வ பிள்ளைங்க. சிலர் பாத்தீங்கன்னா மனைவியை ரொம்ப ரொம்ப நேசிப்பாங்க, மனைவிதான் உயிர், மனைவிதான் உலகம் அப்படிங்கிற அனுபவத்துல வாழ்வாங்க. ஆனா ஒரு நாள் பாத்தீங்கன்னா மனைவியுடைய அன்பு மறைஞ்சி போகிற அனுபவத்துல காணப்படும் தெய்வ பிள்ளைங்க. சிலர் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை ரொம்ப நேசிப்பாங்க. உலகத்துல சொத்து, சிலர்லாம் பாத்தீங்கன்னா என் உயிர், என் லைஃப், என் சொத்து, என்னுடைய மூச்சு இப்படி சொல்லி பிள்ளைங்களை ரொம்ப மிகைப்படுத்தி ரொம்ப இது பண்ணி சொல்லுவாங்க தெய்வ பிள்ளைங்களே. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு குறிக்கப்பட்ட காலத்துல பிள்ளைகளுடைய அன்பு பிரிஞ்சு போகிற அனுபவத்துல காணப்படும் தெய்வ பிள்ளைங்களே. இப்ப கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒருத்தவங்க போன் பண்ணி, ஒரு சகோதரி போன் பண்ணி வேற ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணி சொன்னாங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு அவன் பாத்தீங்கன்னா அவனுக்கு வாலிப பருவத்துல காணப்படுறான், என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், அவன் சொல்றான் எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நான் திருமணம் ஆனதுக்கு பிற்பாடு நான் என் லைஃபை நான் பாத்துக்குவேன், நீங்க உங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நினைச்சதான் சொன்னான். அவங்க வேதனைப்பட்டு எனக்காக ஜெபிங்க சொல்றாங்க. ஒரே ஒரு பையன்
ஒரே ஒரு பையன். ஆனா அந்த பையன் கூட அந்த தாயார்கிட்ட ஒரு அன்பு இல்ல தெய்வ பிள்ளைங்களே. அன்பா எப்படி இருக்கிறீங்க? நல்லா சாப்பிட்டீங்களா? உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? அப்படி கேட்கிற ஒரு விசாரிக்கிற அனுபவம் இல்ல. அவன் சொல்றான், குறிக்கப்பட்ட காலத்துல நான் எனக்கு திருமணம் பண்ணது பிற்பாடு நான் என் லைஃப நான் பார்த்துக்குவேன். நீங்க உங்கள பார்த்துக்கோங்க. பாருங்க, ஒரு தாய் பாருங்க, குழந்தை கன்சீவ் ஆனதுலருந்து பாருங்க, ஒரு குழந்தை எனக்கு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சந்தோஷப்பட்டு அந்த அந்த நாளில இருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்து குழந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுலருந்து, அத வளர்க்கறதுலருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு தாலாட்டி, சீராட்டி, பாலூட்டி என்னெல்லாம் பண்ணி எடுத்து தனக்கு என்னெல்லாமோ பண்ணி எடுத்து ராத்திரியும் பகலும் கண் விழிச்சு தூங்காம எடுக்காம இவ்வளோ பணங்களையும் செலவு பண்ணி எடுத்து என்ன செய்றாங்க, பிள்ளைங்கள வளர்க்குறாங்க, போஷிக்கிறாங்க, காப்பாற்றுறாங்க. ஆனா குறிக்கப்பட்ட நாட்கள் காலங்கள் ஆகும்போது பாத்தீங்கன்னா, பிள்ளைங்க அவங்க அவங்க வழிகள் அவங்க சுயத்தை பார்த்துட்டு அவங்க விருப்பத்தை பார்த்து பெத்த தாயை கூட என்ன செய்றாங்க, மதிக்கிற ஒரு அனுபவம், கனம் பண்ற அனுபவம், அவங்கள நேசிக்கிற ஒரு அன்பா விசாரிக்கிற ஒரு 2 வார்த்தை கூட இல்லாத ஒரு அனுபவம், அவங்கள அரவணைக்கணும், அவங்க வயசான நாட்கள் அவங்கள கவனிக்கணும் அப்படிங்கிற அனுபவம் இல்லாத அனுபவத்துல இந்த நாட்கள் பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில அப்படிப்பட்டதான் நிலவரங்கள் தான் தெய்வ ஜனங்களே காணப்பட தெய்வ பிள்ளைங்களே. ஆகையாலதான் ஏசப்பா சொன்னாங்க, நீங்க என்ன நேசிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பு கூறாமற் போனா சபிக்கு. இந்த உலகத்துல உள்ள அன்புகள் இப்படிதான், எல்லாமே கணவனின் அன்பு இப்படிதான், மனைவியின் அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, இப்படி நம்ம நேசிக்கிற உலகத்துல உள்ள எல்லா அன்புகளும் இப்படிதான் குறிக்கப்பட்ட நாட்கள் காலங்கள் ஆகும்போது அவங்க எல்லாம் கைவிட்டுருவாங்க. ஆனா என்றென்றைக்கும் கைவிடாத நித்திய ஜீவன் வரைக்கும் முடிவு கடைசி நிமிஷம் வரைக்கும் உண்மையா நம்ம நேசிக்கிறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்காகவும் எனக்கும் ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துவா காணப்படுறாங்க. அந்த இயேசு அப்பாவை நம்ம அளவே இல்லாம நம்ம நேசிக்கும் போது நமக்கு ஒரு நாள் சமாதானம் குறையாது, ஒரு நாள் சந்தோஷம் குறையாது, ஒரு நாள் நமக்கு நிம்மதி குறையாது. நம்ம எப்பவும் சமாதானமா சந்தோஷமா நிம்மதியா நம்ம என்ன செய்வோம், காணப்படுவோம். தெய்வ பிள்ளை, உலகத்துல எதை நேசிச்சாலும் நமக்கு சமாதானம் குறைவுதான், எதை நேசிச்சாலும் அன்பு நமக்கு நிம்மதி இருக்காது தெய்வ பிள்ளைங்களே. ஆனா ஏசப்பாவை நேசிக்க நேசிக்க நமக்கு என்னைக்குமே சமாதானம் தான், சந்தோஷம் தான் தெய்வ பிள்ளைங்க. ஏசப்பா ஒரு நாளும் மனுஷங்களை போல பாதியில நம்மளை மறக்க மாட்டாரு, பாதியில் நம்மளை கைவிட்டுட்டு போக மாட்டாரு. ஏசப்பா நம்ம முடிவு வரைக்கும், நம்ம ஜீவன் நம்ம பிரிகிற வரைக்கும், அது மாத்திரம் இல்ல நித்திய ஜீவன்ல பரலோகத்திலையும் நம்மளை என்ன செய்வாங்க, நம்ம கூடவே இருக்கிற அனுபவத்துல கர்த்தர் காணப்படுவாங்க தெய்வ பிள்ளைங்களே. ஒரு சகோதரி குறித்து சொல்லுவாங்க, அவங்கள குறிச்சு சாட்சியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த சகோதரி செஞ்ச நன்மையும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏசப்பாவை நேசிச்சதுதான், தீமையும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏசப்பாவை நேசிச்சதுதான் தெய்வ பிள்ளைங்க. நம்மளை குறிச்சு சாட்சிகள் விதத்துல நாமும் கர்த்தரை அதிகமா அளவே இல்லாம இந்த பூமியில நாம ஏசப்பாவை நேசிப்போம், நம்ம சமாதானமா சந்தோஷமா நம்ம வாழ்கிற அனுபவத்துல நம்ம காணப்படுவோம். அல்லேலூயா. கடைசியா நம்ம பார்க்கும்போது முதல் தரமாக ஜெயித்தவர்கள் இந்த பூமியில பார்த்தீங்கன்னா, உலகம், மாமிசம், பிசாசு இவைகளை ஜெயித்தவங்க தான் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கிற அனுபவத்துல, பரலோகத்துல சொத்து சேர்க்கிற அனுபவத்துல என்ன செய்வாங்க, அந்த லிஸ்ட் அனுபவத்துல காணப்படுவாங்க தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா தானியேலை குறிச்சு பார்க்கும்போது பாருங்க, தானியேலுக்கு தானியேலுக்கு பாருங்க நல்ல ஒரு வாய்ப்பு, அரண்மனையில காணப்படுறாரு. ஆனா பாத்தீங்கன்னா ராஜா சொல்ற கட்டளையா, நீ நான் பானம் பண்ற பானத்தை தான் நீ குடிக்கணும், நான் சாப்பிடுற சாப்பாடை தான் நீ சாப்பிடணும்னு சொல்லி கட்டளை போட்டிருக்கிறார், ராஜ கட்டளை. ஆனா தானியேல் என்ன செய்றாரு, ராஜ கட்டளையான்னு எந்த கட்டளையை மீறி பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஆகாரம் எனக்கு ராஜ போஜனம் வேண்டாம், ராஜ பானம் எனக்கு வேண்டாம், ஒரு எளிமையான காய்கறிகள், பருப்பு, இப்படிப்பட்ட ஆகாரங்களை புசித்து பாத்தீங்கன்னா இருதயத்துல தீர்மானம் பண்ணி அந்த இடத்துல என்ன செய்ய, அரண்மனையில கூட தீட்டுப்படாதபடி என்ன செய்தாங்க, ஒரு ஜெயிக்கிற ஒரு அனுபவத்துல வாழ்ற அனுபவத்தை பார்க்கும். ஒரு வாலிப பருவம், ஒரு வயசாயிற்று இல்ல சின்ன பிள்ளை அப்படிலாம் கிடையாது, ஒரு யங் ஸ்டேஜ், நல்ல சாப்பிடக்கூடிய பருவம், நல்ல சாப்பிடக்கூடிய வயசு. ஆனா அந்த நிலவரத்துல பாத்தீங்கன்னா தேவனுக்காக பாத்தீங்கன்னா சிறைப்பிடிக்கப்பட்ட தேசத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு பிரதிஷ்டையோடு ஒரு ஜெயித்த ஒரு அனுபவத்துல வாழ்றத பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் எஸ்தரை குறிச்சு பாத்தீங்கன்னா, அங்க அநேக ஏராளமான பெண்கள் காணப்பட்டாங்க. எல்லாருக்கும் அவங்க சுத்திகரிக்கிறதுக்கு பலவிதமான பொருட்கள் கொடுத்தாங்க, பல காரியங்கள் அவங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும், அவங்களுக்குன்னு குறிக்கப்பட்ட சில காரியங்களை கொடுக்குறாங்க. அதே மாதிரி எஸ்தருக்கும் கொடுத்தாங்க. எஸ்தர் குறிச்சு பாத்தீங்கன்னா இடத்துல பாத்தீங்கன்னா, அவளுக்குன்னு கொடுத்தது தவிர அவ என்ன செய்யல, வேற எதையும் கேட்கவில்லை. அவளுக்கு கொடுத்ததை அனுபவிச்சுக்கிட்டா தெய்வ பிள்ளைங்களை. அவளுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்ததை அவ அனுபவிச்சா. அவளுக்கு எவ்வளவோ கேட்டிருக்கலாம், இன்னும் அழகுபடுத்த, இன்னும் அதை பண்ண இதை பண்ண, எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். இப்போ கிடைக்காது அப்படின்லாம் கிடையாது, எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். ஆனா பாத்தீங்கன்னா எஸ்தர் தனக்கு தனக்கு மிஞ்சினதை என்ன செய்யல, கொடுக்கப்பட்டதுல அவ திருப்தியா வாழ்ற ஒரு அனுபவத்துல, அரண்மனையில ராஜாவை திருப்திப்படுத்தணும் அப்படிப்பட்ட அனுபவத்துல அந்த எஸ்தருடைய ஜீவியம் காணப்பட்ட அனுபவத்தை பார்க்கணும் தெய்வ பிள்ளைகளே. மோசையை குறிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா,
அவரும் மோசையும் அரண்மனையில தான் காணப்படுறாரு. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லயும் கூட சொல்ல வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, பார்வோனின் குமாரத்தின் மகன் மோசே அப்படிங்கிற நேம் அதை கூட என்ன செய்யற வெறுக்கிற ஒரு அனுபவத்துல காணப்படுற தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்ல, எகிப்தின் பொக்கிஷங்களிலும் அதை இப்ப எகிப்தின் பொக்கிஷம் எனக்கு பெருசு கிடையாது, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை நான் தெரிந்து கொண்டு அப்படிங்கிற அனுபவத்துல பார்த்தேன். தேவனுக்காக பாடுபடுகிற, தேவனுக்காக துன்பப்படுகிற அனுபவத்தை என்ன செய்தாரு, தெரிந்து கொண்டார். மோசே பெரியவனான போது, அவனும் ஒரு இளம் வயதுல தான் பாத்தீங்கன்னா தெய்வ பிள்ளைங்களே, தேவனுக்காக பாத்தீங்கன்னா இப்படிப்பட்டதான நிந்தை, பாடுகள், துன்பத்தை தெரிந்து கொள்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்க. நல்லா வாழலாம், நல்ல ஒரு வாய்ப்பு. ஆனா அந்த அரண்மனை வாழ்க்கை, அரண்மனையில பார்வோன் குமாரத்தின் மகன் என்கிற நேம் இதெல்லாம் வெறுத்து தேவனுக்காக பாடுபடுக, தேவனுக்காக துன்பப்படுக தெரிந்து கொள்கிற அனுபவத்தை பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரமல்ல, வேதத்துல நம்ம வாசிக்கும் போது பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னர்களாக்கி கொண்டவர்கள் உண்டு. தேவனுக்காக, பரலோக ராஜ்யத்துக்காக அந்த பூமியில தங்களை அன்னங்களா ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வாழ்கிற ஊழியர்கள், தேவ ஜனங்களை சொல்லப்பட்டிருக்க தெய்வ பிள்ளைகள். இவங்கெல்லாம் பரலோகத்தின் பொக்கிஷங்களை சேர்க்கிற அனுபவத்துல வருவாங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் லூக்கா 20:35 சொல்லப்பட்டிருக்கு. மறுமையும் அந்த வேதத்துல வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. மறுமையை மரித்தோரில் எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுவர்கள் பாத்தீங்கன்னா பெண் கொடுப்பதும் இல்லை, பெண் எடுப்பதும். இப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தலோட பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கிற அனுபவம் இப்படியும் ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்றாங்க, வாழக்கூடிய அனுபவத்துல காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாதிரி நம்முடைய கதையாக இயேசு கிறிஸ்து குறிச்சு பாத்தீங்கன்னா, இயேசுவா அந்த பூமியில பாத்தீங்கன்னா ஒரே அங்கேயே தரிக்கிற ஒரு அனுபவத்துல தான் காணப்பட்டாங்க. பரலோகத்திலையும் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல கூட பாத்தீங்கன்னா அங்க யோவான் பாக்குறாரு. பார்க்கும்போது அந்த இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கும்போது அவர் நிலையங்கி தரித்த அனுபவத்துல காணப்பட்ட அனுபவத்துல ஏசப்பா காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்க. பாருங்க, இப்படிப்பட்ட அனுபவத்துல பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட அனுபவத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பாத்தீங்கன்னா ஒரு ஜெயமெடுத்த ஒரு அனுபவத்துல ஏசப்பா குறிச்சு அது மாத்திரம் விதத்துல பார்க்கும்போது உலகத்தின் அதிபதி இடத்துல வருகிறான். அவனிடத்துல எனக்கு ஒன்றுமில்லை என்று பாத்தீங்கன்னா தைரியமா போல்டா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்றாங்க, சொல்லக்கூடிய அனுபவத்துல காணப்படுறாங்க தெய்வ பிள்ளை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதை தியானிக்க, நம்முடைய வாழ்க்கையில உலகம், மாமிச, பிசாச ஒரு ஜெயித்த ஒரு அனுபவத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவுடைய சிங்காசனத்தை உட்கார்ந்து இருப்பது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வன் சொல்லப்படுது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயாளியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட உட்கார்ந்து இருக்கத்தக்க விதத்துல நாம அப்படிப்பட்ட ஜீவிக்க நம்ம கிருபை தருவாங்க. அந்த நாள்லையும் கூட நம்ம தியானித்தது போல பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும், பரலோகத்துல சொத்து சேர்ப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்புல அந்த நாள்லையும் கூட முதல் தரமானதை கொடுத்தவங்க, முதல் தரமான ஊழியம் செய்தவங்க, முதல் தரமாக பாடுபட்டவங்க, முதல் தரமாக சத்தியத்தை போதித்தவர்கள், முதல் தரமான ஜீவியம் செய்தவர்கள், முதல் தரமாக ஏசப்பாவை நேசித்தவங்க, முதல் தரமாக ஜெயித்தவர்கள் என்று நம்ம தியானித்தோம் தெய்வ பிள்ளைகளே. இந்த வசனத்தின் இந்த வேத வசனத்து அடிப்படையில நாமும் கூட, இந்த வேதவசன அடிப்படையில் நாமும் கூட இப்படிப்பட்டதான ஜீவியத்தை செய்து நம்ம ஒவ்வொருவரும் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கிற அனுபவத்துல, பரலோகத்துல சொத்து சேர்க்கிற அனுபவத்துல நம்முடைய ஜீவியம் காணப்பட்ட விதத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஜீவியத்தை செய்ய நமக்கு ஏராளமான கிருபையை தந்து நம்ம ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக, தகுதிப்படுத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.